गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमल। வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயில பார்க்க போற ரெசிபி சூப்பரா குழந்தைகள் எல்லாருக்குமே பிடிச்ச பாஸ்தா ரெசிபி தான். நோ ஆனியன் நோ கார்லிக் வச்சு நம்ம பாஸ்தா பண்ண போறோம். ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும். இது நம்ம பண்ண போறது மசாலா பாஸ்தா. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மசாலா பாஸ்தா பண்றதுக்கு நான் இந்த மாதிரி பாஸ்தா வீட் பாஸ்தா வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து ஸ்பைரல் பாஸ்தா. ஸோ வந்து ஸ்பைரலில் வீட் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வாங்கியிருந்த இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட்டில் ஒரு 3/4 அளவுக்கு எடுத்துன்ட்டேன். ஸோ எத்தனை நபர்கள் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது. ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தா ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஆயில் சேர்த்துனோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம டிஷ்ஷில் தனியாக சால்ட்டு சேர்ப்போம். இருந்தாலும் இந்த பாஸ்தாவில் லைட்டாக உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போது தண்ணி ஓரளவுக்கு சூடு ஆயிடுத்து. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாஸ்தாவை போட்டு நல்லா வேக விட போகிறோம். ஸோ நல்லா வேகணும். வெந்ததுனா தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மசாலா பாஸ்தாவாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கி நான் இந்த மாதிரி உதுத்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பாயில் பண்ணியிருக்கேன், ரொம்ப பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய கேரட் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 குட்டி கேப்சிகம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வந்து இந்த காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மசாலா பாஸ்தாவாக பண்ண போகிறோங்கிறதுனால இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம ஆனியன் கார்லிக்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த பாஸ்தா நல்லா கொதித்து வேகட்டும். நம்ம ஒரு மூடியை போட்டு இதுக்கு மூடிடலாம். வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போது இந்த பாஸ்தா நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா சூப்பராக வெந்துருது. பாருங்க, ஒத்தையாக சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துன்னு வந்துடலாம். பாஸ்தா வடிய வச்சாச்சு. இப்போ அந்த பேன்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்டர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வந்து அதையே தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். அந்த பேன்லேயே இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுது. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கேரட் நல்லா வதங்கின்னு இருக்கு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துக்கிறோம். நான் ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இதுக்கெலாம் ஒன்றும் அளவு கிடையாது. நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி மாவு ஐட்டமாக பண்ணும் பொழுது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் கொஞ்சம் கிடைக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. நம்ம இது மசாலா பாஸ்தாவாக பண்ணுறதுனால இது வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து இதெல்லாம் ஆப்ஷனல் தான் மஞ்சள் பொடி சேர்க்கறது. இல்லை உங்களுக்கு மஞ்சள் பொடி வேண்டாட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மஞ்சள் பொடியும் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம், இப்போது கேரட்டும் கார்னும் நல்லா வதங்கிடுது. மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துருந்தோம் நம்ம. இதில் இப்போது கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுது. இதில் வெறும் வாணலியில் வறுத்து அரைச்ச தனியா பொடி சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து எவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வெறும் வரமிளகா, காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா நான் லைட்டாக ஒரு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு கடையில் கிடைக்கும். இதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதெல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கிடுது. இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாஸ்தாவை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பாருங்க, இந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறது, இந்த மசாலா, இந்த பாஸ்தா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்க போகிறோம். அப்போ தான் இது சேர்ந்து வரும். இப்போது
இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக ஒரு டம்ளர் 1லேருந்து 1.25 டம்ளர் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். எதுக்காக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இது நல்லா சேர்ந்து வரத்துக்காக, ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் ஜூஸியாக வரதுக்காக. ஏன்னா நம்ம இதில் நெக்ஸ்ட்டு சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வரதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறோம். காய்கறியெல்லாம் ரொம்ப வேகணும் கிடையாது, நம்ம க்ரன்ச்சியாக தான் வேக வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த தண்ணி ஊற்றும் பொழுது இன்னும் கொஞ்சம் அது சாஃப்டன் ஆகிடும். அதனால் இது 2 நிமிஷம் வேகட்டும். இப்போது இதுக்கு இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு இந்த பாஸ்தா வெந்திருக்கு. இதில் தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி இதெல்லாம் ஒன்று சேர கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆரிகனோன்னு சொல்லி இந்த மாதிரி காய்ந்த பார்ஸ்லி இலைன்னு சொல்லுவா. இது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எந்த கார்லிக் ஆனியன் எதுவுமே ஆட் பண்ணியிருக்காது. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இது பாஸ்தா அதுக்கப்புறம் பீஸா இதில் எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சமாக நான் இப்போது தூவி விட்டுக்கிறேன். இது இந்த மாதிரி கலரில் சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இப்போ சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுது. சூப்பரான சீஸி மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுது. இதில் ஆனியன் கார்லிக்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கல. குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஐட்டம். நான் மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக சீஸ் போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்க, பாஸ்தாவும் சூப்பராக வெந்திருக்கு. நிறைய மசாலாலாம் நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்கல, மீடியமாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து குழந்தையிலேருந்து பெரியவாலேருந்து எல்லாருமே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனியன் கார்லிக் இல்லாத ஒரு ரெசிபி. அது பாருங்க, கேப்சிகம் போட்டிருக்கிறதுனால அதோட க்ரீன் கலர், இந்த பாஸ்தாவோட எல்லோ கலர், கார்னோட கலர், இந்த கேரட்டு ஒயிட் கலரில் சீஸ் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு மசாலா பாஸ்தா. எல்லாருமே நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த ஆரிகனோ வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் ஆனியன் கார்லிக் இல்லாதது ஒரு ரொம்ப சூப்பரான ரெசிபி. பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைகள் வந்து இந்த மாதிரி வெக்கேஷனில் இருக்கும்போது என்னெல்லாம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.